நிதியாண்டின் கடைசி நாளான இன்று கடந்த 2 ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கு படிவங்களை தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் சென்னையில் இருக்கும் வருமான வரி அலுவலகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது வணிக செய்தியாளர் வேல்சங்கர். 2013-14 நிதியாண்டு மற்றும் 2014-15 நிதியாண்டு ஆகிய 2 நிதியாண்டுக்கான வருமான வரி படிவம் தாக்கல் செய்வதற்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரி அலுவலகத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு 12 சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக அளவில் மக்கள் தங்களுடைய வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்து வருகின்றனர். 2013-14 நிதியாண்டுக்கான வருமான வரி படிவம் தாக்கல் செய்யாதவர்கள் இன்று தங்களுடைய வருமான வரி படிவத்தை வட்டியுடன் செலுத்த வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும். வட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது வங்கி மூலமோ அல்லது ஆன்லைன் மூலமோ வட்டி செலுத்திற்கான ரசீதை பெற்று வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டும். இன்று தாக்கல் செய்யாத பட்சத்தில் அவர்களுக்கு அபராதமோ அல்லது சட்ட நடவடிக்கைகளுக்கோ உட்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. 2014-15 நிதியாண்டுக்கான வருமான வரி படிவம் தாக்கல் செய்யாதவர்கள் இன்று கட்டாயம் தங்களுடைய வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டும். இன்று தாக்கல் செய்யாத பட்சத்தில் அவர்கள் அடுத்த முறை வட்டியுடன் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டி வரும். இந்த வருமான வரி தாக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுக்கான, அதாவது இந்த நிதியாண்டுக்கான 2015-16 நிதியாண்டுக்கான வருமான வரி படிவம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அடுத்தது வருமான வரி பொறுத்த வரைக்கும் தனிநபர், நிறுவனங்கள் உட்பட வருமான வரி செலுத்த தகுந்த அனைத்து தரப்பினரும் இதில் அடங்குகின்றனர். இங்கு, அதாவது ஆயக்கர் பவனில் தனிநபர் 5 லட்சத்திற்கும் கீழ் வருமானம் உள்ளவர்கள், சீனியர் சிட்டிசன் ஆகியோர் நேரடியாக வந்து தங்களுடைய வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்ய முடியும். அதே நேரத்தில் நிறுவனங்களோ அல்லது அமைப்புகளோ அவர்கள் ஆன்லைன் மூலமாக தான் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்ய முடியும். இன்று கடைசி நாள் என்பதால் அதிக அளவில் மக்கள் வருமான வரி அலுவலகத்துக்கு வந்து தங்களுடைய வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் வேல்சங்கர்.